Hello anime lovers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kill Blue season 1 episode 3 ஓட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 எபிசோட் நம்ம சேனல்ல போட்டாச்சு. இப்போ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு எபிசோட் 3 பாருங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எபிசோட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து 40 years old man. ஸோ அவர் இப்போ இந்த வேப்ஸ் கடிச்சதுனால தான் மிடில் ஸ்கூல் பையனா இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு ஓல்டான ஆளுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க சோரா பேசாம எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. டீச்சர் வந்து மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அவருக்கு மேக்ஸ் சுத்தமாக புரிய மாட்டுது. இது ABXY இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் லாவா இல்லை என்னது, இது ஒன்றுமே புரியல. ஸோ நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவரோட அசிஸ்டண்ட் ஹீரோக்கு வழக்கம் போல் சமைச்சு தர்றாரு. நம்ம ஹீரோவும் சாப்பிட்றாரு. ஸோ அசிஸ்டண்ட் கேட்குறாரு, பாஸ் நீங்கள் ஏன் இன்னைக்கு கிளாஸில் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்தீங்க, உங்களுக்கு மேக்ஸ் புரியலையான்னு கேட்க, அது படிப்பு ஹெல்ப் பண்ணுமா? எனக்கு ஆல்ரெடி வீட்டு வேலை இருக்குது, உன்னை எப்படி திரும்பி பழையபடி மாற்றணுன்ற ஒர்க்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து போயிட்டு எனக்கு படிப்பு ஹெல்ப் பண்ணு சொல்கிறியே, என்னால் முடியாது, இது ரொம்ப கஷ்டம், எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது, நீ பேசாம டீச்சர்கிட்ட கேட்கலாமேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, டீச்சரா, அவரு என்னை விட சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப முக்கியம், இப்போதான் உன்னோட ப்ரௌடு பாக்குற நேரமா, ஒழுங்கா போய் உன் டீச்சர் கிட்ட கேளு, அவர் சொல்லி தருவாருன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி நான் இந்த விஷயத்துல உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணலான்ட்டு நம்ம ஹீரோவும் கட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லைப்ரரியில தான் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அங்க ஒரு ப்ளூ ஹேர் வச்ச பையன் வரான். அவனும் நம்ம ஹீரோட கிளாஸ்ல தான் படிக்கிறான். ஆமா, இவன் நம்ம கிளாஸ் தான். நீ வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நடத்தின ஃபார்முலாவோட மிக்சடாக தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தோமேன்னு யோசிக்க, நம்ம ஒன்றா சேர்ந்து படிக்கலாமேன்னு கேட்க, ஓகேன்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஷிராய்சி வந்து ஹீரோக்கு சொல்லி தரான். ஸோ சொல்லி தர நம்ம ஹீரோக்கும் புரியுது. ஸோ 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. ஸோ படித்து ஃபைனலி மேக்ஸ் குவிஸும் வருது. ஸோ அதில் நம்ம ஹீரோ வந்து 100 மார்க் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோ லேப்டாப்பில் கொட்டிடுது. ஸோ அதுக்கு இவன் வந்து நம்ம ஹீரோவையும் ரியோவையும் திட்டுறான். இந்த மாதிரி சின்ன பசங்க பொறுப்பே இல்லாதவங்க, இவனுங்கெல்லாம் அப்பா அம்மா காசை செலவழிக்கிறதுக்குன்னு இங்கே வராங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பினே இருக்கான். ஸோ நம்ம ரியோவும் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு உக்காடுறாங்க. ஸோ இவங்க உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி டேபிளில் தான் அவனும் உக்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், உன்னோட எய்ம் என்ன மாஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்லாவே படிக்கிறீங்க, உங்கள் எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்க, நம்ம ரியோவும் சொல்கிறான், நீ யாருக்கிட்டையும் ஸ்கூலில் சொல்லிடாத, என்னோட எய்ம் வந்து டேபிளில் இருந்தவன் வந்து சிரிச்சுட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் வம்பு இழுக்கிறான், நீங்களாம் எப்படி டாக்டர் ஆவீங்க, நீலாம் அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லைன்ற மாதிரி நம்ம ரியோவையும் கேவலமாக பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவையும் பார்த்து ரொம்பவே கேவலமாக பேசுகிறான். நம்ம ரியோவையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சு ரொம்ப உங்களெல்லாம் முடியாது, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க, நீங்களாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ரொம்பவே தேவையில்லாமல் அவங்க 2 பேரையும் கேவலமாக பேசுகிறான். நம்ம ஹீரோ கேட்குறான், நான் வேணா இவனை அடிச்சுட்டுதான்னு கேட்க, இல்லை வயலன்ஸ்லாம் வேணாம் நம்ம ரியோ சொல்ல, நம்ம ரியோவே எழுந்து போய் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீ என்னை பற்றி பேசினா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டை பற்றி அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல, அங்கே இருக்கவங்களும் மற்றவங்களும் நீ இன்னும் அவன் வேலையை பார்த்துட்டு போய் எதுக்கு அந்த பசங்கிட்ட தேவலாம் பிரச்சனை பண்ணுற மாதிரி சவுண்டு கொடுக்க, அந்த ஆளும் பயந்துட்டு சரின்னு ஓடிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரியோவும் ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான், தேங்க்யூ எனக்காக அங்கே பேசுறதுக்கு அப்படின்னு லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு போன்னு தூக்கி போட்டுடுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி தனியாக இருக்காங்க. ஸோ பாஸ்டில் வந்து நம்ம ஹீரோவும் சரி அவங்களோட ஒய்ஃப் ஏரியும் சரி ரெண்டு போயிட்டான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ரூமே ஒரு குப்பையாக இருக்குது. ஸோ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் என்னது இது, நான் அசிஸ்டன்ட் தான். அதுக்கப்புறம் அந்த ரூமே க்ளீன் பண்ணி முடிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், நீங்கள் ரூமே க்ளீன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க, இல்லைட்டாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறோம், நீங்கள் என்ன சொன்னீங்கன்ட்டு. ஸோ அப்படியே அங்கே சீன் கட்டாய். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ ஸ்கூலுக்கு போகிற வழியில் அங்கே எல்லாரும் வந்து நோட்டீஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ அவங்களோட கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ கிளப் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எங்கள் கிளப்புக்கு வாங்கன்ட்டு. ஸோ நிறைய கிளப்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோவும் கிளப் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடுதா, ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட கிளாஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ரியோவை காட்டுறாங்க. நம்ம ரியோ வந்து கெண்டோ கிளப்பில் ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும். நம்ம ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு தெரியல, நான் பார்க்கணும்னு சொல்லும்போது அங்கே இடத்துக்கு ஒரு ப்ளூ ஹேர் வச்ச பொண்ணு வர. ஸோ அவள் தான் நம்ம ரியோவோட சிஸ்டர். ஸோ நீங்கள் தான் ரியோவோட பிக் சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் வாகபியா, ரியோ உன்னை பற்றி சொல்லியிருக்கான், ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ற ஒரு பையனை சொல்லியிருக்கான். போயிடுறான்.
பண்ணுறாங்க. ஸோ ஒரு அசாசினே மிரட்டுறாங்களான்னு நம்ம அசிஸ்டண்ட்டும் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு ரைஸ் பாலும் மியூஷோ சூப்பும் செய்யணும். ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க சொல்ல அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து படிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ அவன் எக்ஸ் ஒய்ஃபான எரிக்கிட்டேருந்து கால் வருது. சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு ஃபுட்டு நீ கொடுத்த ஃபுட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நானும் நம்ம பொண்ணும் அதை சாப்பிட்டோம், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அதை உன்னோட கிளப் ஆக்டிவிட்டியில் தான் மேக் பண்ணியா, உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இல்லை நான் இன்னும் ஜாயின் பண்ணல, சும்மா ஒரு ட்ரையல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபுட்டு செஞ்சு அதை கொடுத்து ஒரு தேங்க்ஸ் பொண்ணுக்கிட்ட பேசுறியான்ட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு வாங்கி ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு நம்ம ஹீரோ யார் விட்டு அழுவோ பாய் போட்டு அழுவோன்ற மாதிரி புக் படிச்சுட்டு இருக்காரு. ஏன்டா இங்கே ஒருத்தி புலம்புற நீ கண்டுக்கவே இல்லையான்னு கேட்க, இல்லை நான் நாளைக்கான இங்கிலீஷ் டாபிக் படிச்சுட்டு இருந்தேன்னு சப்ஜெக்டை மாற்றாதன்ட்டு நாரனும் கத்த. ஸோ அங்கே அந்த சீன் ஹீரோ வந்து கிளப்புக்கு தான் போகலான்ட்டு கிளப் ஆக்டிவிட்டிக்கு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நாரன் உடனே காண்டாகி இப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கண்ணில் படுறாரு. உடனே கீப் வாட்சிங் கைஸ். ஸோ அதுக்கு கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.